ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ முட்டம் கடற்கரையில் இருக்கேன். இந்த கடற்கரையில் சப்பாத்தி கள்ளி பழம் பறிப்பதற்காக இங்கே வந்திருக்கேன். இந்த கடற்கரையில் ஒரு சில சப்பாத்தி கள்ளி செடி இருக்குது. அந்த செடியில் இருந்து நாங்கள் பழம் பறிக்க போகிறோம். இந்த சப்பாத்தி கள்ளி பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ஏராளம் மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அந்த அளவுக்கு சத்து மிகுந்த ஒரு பழம் இந்த சப்பாத்தி கள்ளி பழம். இது சுற்றுலா ஒரு ஸ்தலம் ஆனதால் இங்கே வரக்கூடிய மக்கள் இந்த கள்ளியில் இருக்கக்கூடிய பழங்களை பறிக்கணும். இந்த சப்பாத்தி கள்ளியில் ஒரு சில பழங்களே இருக்குது. அந்த பழங்களை நாங்கள் பறிக்கோம். இந்த சப்பாத்தி கள்ளி செடி வாடி போயிருக்கு. அதற்கு காரணம் இதை சுற்றி யாரோ தீ கொடுத்துருக்கு. அதனால் இது வாடி போன நிலைமையில் இருக்குது. இப்போ நாங்கள் இனியொரு பகுதிக்கு போகிறோம். இதே கடற்கரையில் இன்னும் ஒரு சில இடங்களில் சப்பாத்தி கள்ளி செடி இருக்குது. அந்த செடியில் இருக்கக்கூடிய பழங்களை பறிப்பதற்காக நாங்கள் அங்கே போய் அந்த பழங்களை பறிக்கோம். இந்த செடியில் முதல்ல பார்த்த செடியை காட்டிலும் இந்த செடியில் கொஞ்சம் அதிகமான பழங்கள் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக ரொம்ப பெரிய பழங்களாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நிறைய புற்கள் நிற்கி இந்த இடம் முழுசும் குப்பி முறிகள், ஏராளமான குப்பி முறிகள் இருக்கும். அதனால் இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கவனமாக தான் வரணும். ரொம்ப அடர்ந்த புற்கள் மத்தியில் நடந்து வந்து தான் இந்த பழத்தை பறிக்கணும். இது ரொம்ப உடம்புக்கு சத்து மிகுந்த ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழம். இது உங்கள் ஊரில் இந்த பழம் கிடைச்சா நீங்களும் இந்த பழத்தை பறித்து சாப்பிடுங்க. இந்த பழம் ஒரு புளிப்பு நிறைந்த ஒரு இனிப்பு சுவையோடு காணப்படும். இந்த பழத்துக்கு உள்ளால் ஏராளமான விதைகள் இருக்கும். பார்க்க ரொம்ப சிகப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பழத்தை பார்க்க. அது மாதிரி இந்த பழத்தை சாப்பிடத்துல ரொம்ப கவனமாக சாப்பிடணும். இந்த பழத்துக்கு உள்ளால் ஒரு முள் இருக்கும், ஸ்டார் முள். அந்த முள் தொண்டையில் போனால் ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் இந்த பழத்தை கட் பண்ணி உள்ளால் இருக்கக்கூடிய முள்ளை எடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த பழத்துக்கு வெளிப்பகுதியிலும் ஏராளமான முள்கள் இருக்கும். அந்த முள்கள் கையில் குத்திகிட்டே இருக்கும். அதே மாதிரி சாப்பிடக்கூடிய நேரத்தில் நம்ம வாயில் போக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த முள்களை ரொம்ப கவனமாக க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.